கொஞ்சம் காசு அதிகமாகிடுச்சுன்னா இந்த உலகத்தில் வேற ரெண்டாவது ஒரு வீடு செட்டப் பண்ணலான்னு பார்க்குறான். இந்த மாதிரி மைண்டு பாருங்க எப்படி போகுதுன்னு. ஏன்னா கொஞ்சம் இப்போ வருமானம் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் வருமானம் ஜாஸ்தி ஆயிடுச்சே, அதனால் இன்னொரு சைடில் ஒன்று செட்டப் பண்ணலாம். இப்படி தான் போகுது புத்தி. அவனுக்கு என்னன்னே புரியல. எதுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகுது, எதுக்கு நான் உழைக்கிறேன், எதுக்கு நான் பிழைக்கிறேன், எதுக்கு நான் சம்பாதிக்கிறேன். உங்கள் வருமானம் ஜாஸ்தி ஆகும்போது யோசிங்க, கர்த்தாவே ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கிறீர், என்னை வச்சு எதுக்கோ பயன்படுத்தணும்னு வச்சிருக்கிறீர், அதுக்காக தான் என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதான் உங்களுடைய நோக்கம். இந்த உலகத்தில் ஏராளமான பேர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படியா என்னை எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே. இந்த பணம், இந்த ஆஸ்தி எல்லாமே உங்களுடைய நோக்கங்களுக்காக பயன்படட்டும் அப்படின்னீங்கன்னா பாருங்க, அதில் பண ஆசையே கிடையாது. பணம் இருக்குது, ஆனால் பண ஆசை கிடையாது. பணம் எல்லா தீமைக்கும் வேறு கிடையாது, ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறு. எல்லாம் கிளீனப் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி ஜபம் நல்லது. இதை பண்ணிங்கன்னா டெய்லி கொஞ்சம் நேரம் இதை எல்லாத்தையும் அர்ப்பணித்து பண்ணிங்கன்னா தொழில் கூட நல்லா இருக்கும். பாருங்கள், செய்கிற தொழில் கூட கர்த்தருக்காக செஞ்சு பாருங்கள். வயிற்று பொழப்புக்காக செய்கிறது இல்லை, கர்த்தருக்காக செஞ்சு பாருங்கள். வயிற்று பொழப்புன்றது சில்லற விவகாரம். அது நம்ம வயிற்றை கழுவுறதுன்றது அது ஒன்றுமே கிடையாது. அதை காட்டிலும் மிகுந்த அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏன்னா கர்த்தருடைய நாம மகிமைக்காக எல்லாத்தையும் செய்கிறீர்கள். இதுதான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன்றவன் காசே இல்லாதவன் இல்லை கிறிஸ்தவன். சிலர் அப்படி போதிச்சு விட்டாங்க பாருங்க. கிறிஸ்தவங்கிறவன் என்ன நோக்கத்தோடு வாழ்கிறான் அவன். சரி, அப்போ வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்குது, சம்பாத்தியத்துக்கு கூட அர்த்தம் இருக்குது, ஆஸ்திக்கு கூட அர்த்தம் இருக்குது, எல்லாத்துக்குமே அர்த்தம்.